உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு அவர் சொன்னார் வி ஆர் சார்ஜிங் 500 ருபீஸ், 500 ஒரு ஏக்கருக்கு சார்ஜ் பண்ணுறோன்றாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஊருக்கு நாங்கள் கஸ்டமர்னு ஆகிட்டோன்னு வைங்க, அந்த ஊரில் நிறைய கிராமங்கள் இருக்கும், நிறைய விவசாய குடும்பங்கள் இருக்கும். எனக்கு 15 ஏக்கர் கொடுத்தா தான் நான் வருவேன்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடத்துல ஒரு ஃபார்மரோட எனக்கு கிளைண்ட் ஆகிட்டான்னு சொன்னால் 1 ஏக்கருக்கும் போவோம், 10 ஏக்கருக்கும் போவோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸை பெருசாக்குறோம். ஸோ ஒரு ஊருக்கு எங்கள் வண்டி அந்த கிராமத்துக்கு ஒரு 10 கிராமத்தை அனுசரித்து ஒரு ஊரில் எங்கள் வண்டி போயிடும். அங்கே என்னோடய ஆள் அவைலபிளாக இருப்பான், யார் கூப்பிட்டாலும் போவான். அதனால் வந்து அது ரெண்டாவது சீசன். நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், சீசன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் எந்த ஏரியாவுக்கு எப்போ தேவை இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் 50-60 வருஷமாக விவசாயத்தில் இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு ஸ்டடி இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுப்போம். இது மெயினாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 1 ஏக்கர்ப்பா நீ 500 ரூபா தான் கொடுப்ப, அங்கே நான் வர முடியாதுன்றது இருக்காது. 1 ஏக்கருக்கும் போவோம், 10 ஏக்கருக்கும் போவோம். பட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுடைய கஸ்டமர், அதே வந்து ஃபார்மர். 100% எஃபெக்டிவாக இருக்கும் சார். இப்போ 500 ரூபா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறோம், உங்களுக்கு விவரம் தெரியும். 500 ரூபாயில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு வண்டி போய் ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 500 ரூபாயில் உரம் தொளிக்க முடியும்னா அதை விட எக்கனாமிக்காக ஹியூமனில் பண்ண முடியாது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திலே ஒரு தம்பி போய் அங்கே போய் வேலை செய்தாலும் அவர் ஒரு நாள் வேலை என்ன, அதை என்னுடைய ட்ரோன் டிவிஷனில் உள்ளவர் சொன்னார். ஒரு அரை நாள் ஆகும் ஒரு ஏக்கர் ஒருத்தர் பண்ணுறதுக்கு, 10 நிமிஷத்தில் இவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. அதனால் நாங்கள் காஸ்ட்டை குறைச்சி விட்றோம். அதுவும் விலை கூட இருந்துச்சு, 800 ரூபா இருந்துச்சு. என்ன சார் கிரிப்கோ ப்ரைஸ்னால் 800 ரூபா 900 ரூபாலாம் இருந்துச்சு. நாங்கள் ரெடியூஸ் பண்ணி 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். ஏரியா கூட 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 உங்களுக்கு வந்து மிடில் மேன் குறையும். ரொம்ப முக்கியம், இடைத்தரகர்கள் இதில் இருக்காது. டைரெக்டாக நாங்கள் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஃபார்மருக்கு பிராண்டு தெரியும், ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். இதுக்கு வேறு ஒன்றும் பெரிய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. இரண்டாவது வந்து நாங்கள் நிறைய ட்ரோன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நிறைய நாங்களே ட்ரோனும் கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஃபார்மரும் கொத்தாரியும் ரொம்ப கனெக்டடாக இருப்போம். அப்படி கனெக்டடாக இருக்கும்போது ஃபார்மருக்கு அந்த பயன் கிடச்சிடும். எங்களுக்கும் ஒரு பப்ளிக் கம்பெனி, இது தனி நபர் கிடையாது. ஐ எம் an எம்ப்ளாயி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி. இது பொது நிறுவனம், 1 லட்சம் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. கம்பெனிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். அதனால் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இதான் எல்லாமே வந்து இது ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. கொத்தாரி முன்னாடி பண்ணியிருக்காங்க, இப்போ கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணி இவங்க நியூ டீம் வச்சு லான்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, உரத்தில் வந்து தரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோன்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாமா, இதோட கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லாமே சர்டிஃபை பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட ஆக்சஸ் பண்ணி ஃபார்மருக்கு எது பெட்டர், எதை கொடுத்தா பயனடையும். ஏன்னா நான் மற்ற ப்ராடக்டை பற்றி குறை சொல்ல விரும்பலை. எங்கள் ப்ராடக்ட் வந்து தரத்தோடு போகிறதுனால தான் கொத்தாரி வந்து தைரியமாக 70 வருஷமாக ஒரு கிராமத்தில் போய் ஒரு விவசாயிக்கு விற்று இன்றைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களது இன்றைக்கே அவர் சொல்கிறார் ஓவர் புக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி நிறுவனத்து மேலே உள்ள நம்பிக்கை தான். அதான் கண்டிப்பாக கெமிக்கல் ரிலேட்டட் தான் இது. இப்போ இது வந்து ஆர்கானிக் கிடையாது. அதனால தான் பையா ரிக்வெஸ்ட் பண்ணார், நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக மாறணும், நிறைய மாற்றணுன்றாங்க. அதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் கட்டமாக நாங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட ட்ரோன் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் ட்ரோன் கம்பெனியாக இருக்கிறதுனால எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. பட் ஃபர்டிலைசருக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது 50 வெஹிக்கிள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துக்கு. ஒரு மாதம் பிரிச்சிட வேண்டி தான். அது வந்து ஏன்னா சென்னையில் வந்து ட்ரோன் உங்களுக்கு தேவை கிடையாது, அந்த மாதிரி சிட்டிங்களில் தேவை கிடையாது. ரூரல் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் தேவை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 30 வெஹிக்கிளே டேலி பண்ணணுன்னு நாங்கள் நம்புகிறோம். பட் மற்ற ஸ்டேட்டுக்கும் போகிறோம். ஸோ 50 வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயருக்கு 50 வெஹிக்கிள் பிளான் பண்ணுறோம். வெஹிக்கிளில் இருக்கும். எங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் எல்லா ஊர்லேயும் எங்கள்கிட்ட வேர் ஹவுஸ் இருக்குது. எங்களுக்கு விழுப்புரத்தில் இருக்குது, வேலூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் எங்கள் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ எங்கள் ப்ராடக்ட் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அந்த வேன் போகும், ஃபில் பண்ணிக்கும், அந்த ஏரியா கொண்டு போயிடும். ஸோ எங்களுக்கு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வேனுக்குன்னு வாங்க மாட்டோம். நாங்கள் வந்து அந்த குவான்டிட்டியை வந்து பல்காக தான் வச்சுருப்போம். இது இல்லாமல் டைரெக்டாக டீலரும் எங்கள்கிட்ட வாங்குவாங்க. இந்த ப்ராடக்ட் ஒன்லி ஃபார் ட்ரோன் மூலமாக மட்டும் போகாது, டீலர் மூலமாகவும் போகும். ஸோ டீலர் கடைங்களுக்கு போகும். அதனால் ப்ராடக்ட் எங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் மூலமாக ஃபார்மருக்கு போகிறதுல ஃபார்மர் வந்து பெனிஃபிட் ஆகும். இப்போ மற்ற உர கம்பெனிக்கு ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவான்னா, ஒரு உரக்கடைக்கு போவான், எனக்கு இந்த பூச்சிப்பா இந்த பூச்சி மருந்து வேணும்னு சொல்லி வாங்குவான்.
அப்புறம் போய் அவன் தொளிக்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி அந்த வேலையை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. சில பேர் தானாக பண்ணுவாங்க. இப்போ இது வந்து என்ன ஆயிரும், நேர விவசாயிங்களுக்கு நேராக போய் கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் கம் பிஸ்னஸ் தான் இது. ஆமாம் பண்ணலாம். நாங்கள் எல்லா ஏன்னா ஃபார்மர்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப டெக்னாலஜி கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணி வந்துடுவாங்க. ரெண்டாவது இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், கொத்தாரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எங்களுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமாக எங்கள்கிட்ட இருக்க வேறு ஆளுங்கள்லாம் 40 வருஷமாக இருக்காங்க. விவசாயி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு நல்லது கெட்டதுலேருந்து அந்த உறவு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பாண்டடு, ரொம்ப வருஷமாக இருக்குது. நானே புதுசு, நான் கொத்தாரிக்கு வந்து 12 வருஷம் தான் ஆகுது. ஆனால் கொத்தாரியில் 40 வருஷம் வேலை பார்த்தவங்க இன்றைக்கி இந்த கம்பெனியில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்க்காக டீலர்கிட்ட விவசாய கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதனால் கொத்தாரி வந்து ரொம்ப கனெக்டட் வித் த ஃபார்மர்ஸ். And we have plans to introduce lot of bio nutrients and agro products in the next stage. So definitely, as Saab says, these are the products that will help improve the fertility of the soil, which by excessive use of pesticides and fertilizers that are subsidized by the farmers is a problem for the state. So the soil has been losing its fertility because of fixation of fertilizers, and the indiscriminate use of pesticides is also spoiling the soil. So as per our advice, we will take a focus on biofertilizers, organic fertilizers and compost, including city compost. So we have been also issuing pamphlets for balanced use of fertilizers by the farmers. So if the farmers use the fertilizers in a proper way, it will benefit the society in a big way. So we will take care of ESR ratings also, sir. And we have also plans to introduce water soluble fertilizer. So I thank the team, Mr. Ratish Nair and Dr. Janakaratnam, and Mr. Sahabuddin and Mr. Prabhakaran, who has been in continuous touch from abroad. Every day night his phone call is a must. Invariably his call comes at 9 o'clock and it extends up to late night. So he has been instrumental in supporting and helped in all the packings, finalization of packaging. In 3 ways. That is, insecticides will be in red color, fungicides will be in blue color, and herbicides will be in yellow color. That is the categorization, so that in the market there is a product segmentation going on. It is easily distinctive and available to the farmer. He will know that whether he needs an insecticide or a fungicide or a herbicide. And another part is, what we have done is to bring the branding in a special case, that we have included all the trade names with the word K, which symbolizes with Kothari Industrial Corporation. So all the products of the chemicals, if you see, it starts only with K. That denotes that it is from Kothari. Other than the biofertilizers or liquid fertilizers, the chemicals are all starting with the trade name K. So when it goes into the market, initially there will be a slight confusion between the dealer and the farmer also, because it is only the trade name. That is what we want. Normally in companies, they use different designs for different products. But here, they have to ask the trade name of Kothari. Generally, they'll get that product. So that is where we are trying to do the branding for the products of agrochemicals.